இன்றைக்கி வீடியோவில் சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு சிக்கன் மேரினேஷனுக்கு ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் கோரியண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போது இது கூட ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1/2 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் கடலை மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 லெமனை ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கலாம். தென் ஒரு எக்கோட எக் ஒயிட் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எக் ஒயிட் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, சிக்கன் ஃப்ரை பண்ணக்குள்ளே அடியில் நல்லா ஒட்டாமல் சாஃப்டாகவும் குக்காகி வர்றதுக்காக தான். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த பதத்துக்கு வந்த உடனே இதில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். 500 கிராம் ஆஃப் சிக்கனையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா சிக்கன்லேயும் நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் மேரினேட்டாக வச்சுக்கலாம். மேரினேட்டிங் டைம் முடிஞ்சிருச்சு. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். திருப்பி போட்டு சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இந்த டைமில் சிக்கன் எல்லாத்தையும் ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கலாம். இப்போது சில்லி சிக்கனுக்கான சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஒரு 5 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸு, 2 டீஸ்பூன் சோயா சாஸு, அப்புறம் 2 டீஸ்பூன் சில்லி சாஸ், அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் போல் க்ரீன் சாஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி சாஸ் வந்து ஆப்ஷனல் தான். இதில் ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கிறேன். தென் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். தென் சிக்கன் ஃப்ரை பண்ண அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் இஞ்சி பூண்டு மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு மசாலாவோட மசாலா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கான கொஞ்சோண்டு சால்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணியிருக்கனால இந்த சாஸ் வந்து கொஞ்சம் கெட்டியாகி வரும். அந்த டைமில் இதில் சிக்கனை ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஸ்டிர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். சிக்கனில் அந்த சாஸ்லாம் நல்லா ஊறி வரதுக்கப்புறம் அந்த டைமில் இந்த மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஒன்றும் கேப்சிகம் ஒன்றுத்தையும் ஆட் பண்ணி 2 ஸ்டிர் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். தென் ஒரு கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ணலாம்.
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.